இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நல்லா வாயிலிச்சுன்னு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் போனால் ஒரு சீஸ் ஃபேக்ட்ரி இருந்தது. என்னோடய சேலஞ்சிங் பார்ட் என்ன தெரியுமா? இந்த சீஸ் ஃபேக்ட்ரியில் நிறைய சீஸ் இருக்கும். இதை வாங்க சொல்லி செம்மையாக டெம்ப்டிங்காக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் இருக்கும். எந்த சீஸை சூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஸோ அந்த கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு இவங்க சாம்பிள் டேஸ்டிங் வேறு கொடுப்பாங்க. பட் டேஸ்டிங் பார்த்தா ஒன்றுமே ஃபர்தராக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ரேண்டமாக ஒரு 2 சீஸ் வெரைட்டி எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு நல்ல ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு நம்ம பஸ்ஸுக்குள்ளே ஏறணும். நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு 2 hours ஆகும்னாங்க. ஸோ உங்களுக்கு பஸ்லேயே வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம லஞ்சுக்கு இன்றைக்கி தோசை வித் மிளகா பொடி. நம்ம பஸ்ஸில் இருக்கவங்க அத்தனை பேரும் ரொட்டிக்குள்ளே காய்கறி வச்சு சாப்பிட்டுருந்தாங்க, அதாவது சாண்ட்விச் சாப்பிட்டுருந்தாங்க. பட் நம்ம கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசையை நல்லா திக்காக பண்ணி அதில் கொஞ்சம் மிளகா பொடி போட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி இந்த மாதிரி பேக் பண்ணி டப்பாவை திறந்தால் எண்ணெய் மாதிரி ஸ்மெல் வரும். காஞ்சி போன நாக்குக்கு கண்டிப்பாக நமக்கு யாரோடையும் ஷேர் பண்ணவும் மனசு வராது. இதுதாங்க இன்றைக்கி என்னோடய மோஸ்ட் சேலஞ்சிங் மூமெண்ட். இந்த தோசையை நான் செய்யலைங்க, நம்மளோட ஃபாலோவர் அகிலா அப்படிங்கிறவங்க நமக்காக செஞ்சு கொண்டு வந்தாங்க. இவங்க இதை மட்டும் கொண்டு வரல, நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் என்னோட லஞ்ச் டின்னர் எல்லாத்துக்கும் சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி நிறைய ஃபுட் செஞ்சு கொண்டு வந்தாங்க. இன்ஸ்டாகிராம் நமக்கு லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் கொடுக்கறது பெரிய மேட்டர் கிடையாதுங்க. இந்த மாதிரி தெரியாதவங்க நம்மளை தேடி வந்து சாப்பாடு கொடுக்கறது தான் இன்ஸ்டாகிராம் நமக்கு கொடுத்த பெரிய பிளெஸ்ஸிங்ஸ்.